அது பேரறிஞர் அண்ணாவுடைய பெருமைகள் பல இருக்கிறது. அடித்தட்டு மக்களை அரசியல் அதிகாரத்துக்கு கொண்டு வந்த தலைவர்களில் முதன்மையானவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். பெரியாருடைய சீர்திருத்த கருத்துக்கள் 1000 இருக்கிறது. அதில் பல பல இடங்களில் பல நேரங்களில் சில பேர்களுக்கு பிடிக்காத கருத்துக்களாக இருக்கலாம், பல பேருக்கு பிடித்த கருத்துக்களாக இருக்கலாம். அதுபோல் அண்ணாவுடைய பேச்சும் நடையும் எழுத்தும் செயலும் சிலருடைய மனதை அதனுடைய வெளிப்பாடாக அந்த படம் இருக்கலாம் ஒழிய, அண்ணாவினை பொறுத்த மட்டில் பேரறிஞர் அண்ணாவை பொறுத்தவரை அவர் பேரறிஞர், பெருந்தகை என்ற பொருளுக்கு சொந்தக்காரர். ஆகவே அண்ணாவுடைய திறமைகள் இருந்தது காரணத்தினால, அண்ணா என்ற ஒருவர் பிறந்த காரணத்தினால்தான் சாமானியன், அடித்தட்டு மக்கள், ரிக்ஷா ஓட்டுவர், ஆட்டோ ஓட்டுநர், கைவண்டி இழுப்போர், மூட்டை தூக்குவோர் இவர்களெல்லாம் சட்டமன்ற உறுப்பினராகி அமைச்சராகி கோட்டையில் அமரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைத்தது. அதற்கு பின்பு அதே பாணியிலே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஏழை எளிய மக்களுடைய அடித்தட்டு மக்களுடைய குறைகளை பேசுவதற்காக இந்த பகுதியிலே அந்த சமூகத்திலே வாழ்ந்த மக்களுக்கே வாய்ப்பு கொடுத்து அவரை சட்டமன்ற உறுப்பினராக்கி மூட்டை தூக்கிய தொழிலாளிகளாக அமைச்சராக அழகு பார்த்த தலைவன் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். புரட்சித்திலே அம்மா அவர்கள் என்னை போன்ற பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவனுக்கெல்லாம் சட்டமன்றத்திலே வாய்ப்பை கொடுத்து அமைச்சராக அழகு பார்த்த தலைவி புரட்சித்திலே அம்மா அவர்கள். இன்றைக்கு எடப்பாடியில் அதனுடைய பாணியிலே செல்லக்கூடியவர்கள். நாங்கள் எல்லாம் பேரறிஞர் அண்ணாவுடைய வழியிலே, புரட்சித் எம்ஜிஆருடைய வழியிலே, அம்மாவுடைய காட்டிய வழியிலே பேரறிஞர் அண்ணாவுடைய கொள்கைகளும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய கொள்கைகளும் புரட்சித்திலே அம்மாவுடைய ஆன்மீக கலந்த அரசியலும் இன்றைக்கு எடப்பாடியார் கையில் எடுத்திருக்கின்ற அரசியல். ஆகவே ஒரு நிகழ்ச்சியில் நடக்கின்ற 99% நல்ல நிகழ்வுகளை பற்றி நாம் பேசுவோம். அதில் நடந்த ஒரு நிகழ்வை பற்றி பேசி அதனுடைய ஒட்டுமொத்த அந்த மாநாட்டினுடைய நல்ல கருத்துக்களை எல்லாம் புறக்கணிக்க முடியாது. ஆகவே அண்ணாவை வஞ்சிப்பதை போல புறக்கணிப்பதை போல ஒரு செய்தி வந்திருப்பது வருத்தம் அளிக்கிறது. அதை தவிர்த்திருக்கலாம். இன்றைய அரசியல் சூழ்நிலைக்கு மறைந்த தலைவர்களை பற்றி நல்ல நிகழ்வுகளை பற்றி பேசுவதுதான் சால சிறந்தது. அவர்களிடத்தில் இருக்கின்ற ஒரு முற்போக்கான ஒரு கொள்கைகளை பற்றி அந்த நேரங்களில் அவர்கள் எடுத்த அந்த முடிவை பற்றி இப்போது விமர்சனம் செய்வது தேவையற்ற ஒரு விவாதத்தை இப்போது உண்டு பண்ணியிருக்கிறது. இது தேவையில்லை. அதாவது அந்த வீடியோ தயாரிச்சவர்கள் யாருன்னு தெரியாது. அது பேரறிஞர் அண்ணாவுடைய பெருமைகள் பல இருக்கிறது. அடித்தட்டு மக்களை அரசியல் அதிகாரத்துக்கு கொண்டு வந்த தலைவர்களில் முதன்மையானவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். பெரியாருடைய சீர்திருத்த கருத்துக்கள் 1000 இருக்கிறது. அதில் பல பல இடங்களில் பல நேரங்களில் சில பேர்களுக்கு பிடிக்காத கருத்துக்களாக இருக்கலாம், பல பேருக்கு பிடித்த கருத்துக்களாக இருக்கலாம். அதுபோல் அண்ணாவுடைய பேச்சும் நடையும் எழுத்தும் செயலும் சிலருடைய மனதை புண்படுத்தியிருக்கலாம். அதனுடைய வெளிப்பாடாக அந்த படம் இருக்கலாம் ஒழிய, அண்ணாவினை பொறுத்த மட்டில் பேரறிஞர் அண்ணாவை பொறுத்தவரை அவர் பேரறிஞர், பெருந்தகை என்ற பொருளுக்கு சொந்தக்காரர். ஆகவே அண்ணாவுடைய திறமைகள் இருந்தது காரணத்தினால, அண்ணா என்ற ஒருவர் பிறந்த காரணத்தினால்தான் சாமானியன், அடித்தட்டு மக்கள், ரிக்ஷா ஓட்டுவர், ஆட்டோ ஓட்டுநர், கைவண்டி இழுப்போர், மூட்டை தூக்குவோர் இவர்களெல்லாம் சட்டமன்ற உறுப்பினராகி அமைச்சராகி கோட்டையில் அமரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைத்தது. அதற்கு பின்பு அதே பாணியிலே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஏழை எளிய மக்களுடைய அடித்தட்டு மக்களுடைய குறைகளை பேசுவதற்காக இந்த பகுதியிலே அந்த சமூகத்திலே வாழ்ந்த மக்களுக்கே வாய்ப்பு கொடுத்து அவரை சட்டமன்ற உறுப்பினராக்கி மூட்டை தூக்கிய தொழிலாளிகளாக அமைச்சராக அழகு பார்த்த தலைவன் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். புரட்சித்திலே அம்மா அவர்கள் என்னை போன்ற பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவனுக்கெல்லாம் சட்டமன்றத்திலே வாய்ப்பை கொடுத்து அமைச்சராக அழகு பார்த்த தலைவி புரட்சித்திலே அம்மா அவர்கள். இன்றைக்கு எடப்பாடியில் அதனுடைய பாணியிலே செல்லக்கூடியவர்கள். நாங்கள் எல்லாம் பேரறிஞர் அண்ணாவுடைய வழியிலே, புரட்சித் எம்ஜிஆருடைய வழியிலே, அம்மாவுடைய காட்டிய வழியிலே பேரறிஞர் அண்ணாவுடைய கொள்கைகளும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய கொள்கைகளும் புரட்சித்திலே அம்மாவுடைய ஆன்மீக கலந்த அரசியலும் இன்றைக்கு எடப்பாடியார் கையில் எடுத்திருக்கின்ற அரசியல். ஆகவே ஒரு நிகழ்ச்சியில் நடக்கின்ற 99% நல்ல நிகழ்வுகளை பற்றி நாம் பேசுவோம். அதில் நடந்த ஒரு நிகழ்வை பற்றி பேசி அதனுடைய ஒட்டுமொத்த அந்த மாநாட்டினுடைய நல்ல கருத்துக்களை எல்லாம் புறக்கணிக்க முடியாது. ஆகவே அண்ணாவை வஞ்சிப்பதை போல புறக்கணிப்பதை போல ஒரு செய்தி வந்திருப்பது வருத்தம் அளிக்கிறது. அதை தவிர்த்திருக்கலாம். இன்றைய அரசியல் சூழ்நிலைக்கு மறைந்த தலைவர்களை பற்றி நல்ல நிகழ்வுகளை பற்றி பேசுவதுதான் சால சிறந்தது. அவர்களிடத்தில் இருக்கின்ற ஒரு முற்போக்கான ஒரு கொள்கைகளை பற்றி அந்த நேரங்களில் அவர்கள் எடுத்த அந்த முடிவை பற்றி இப்போது விமர்சனம் செய்வது தேவையற்ற ஒரு விவாதத்தை இப்போது உண்டு பண்ணியிருக்கிறது. இது தேவையில்லை. முருக பக்தர்கள் மாநாட்டில் அண்ணாவை விமர்சிக்கும் வகையிலான வீடியோ வெளியிட்டதை தவிர்த்திருக்கலாம் என்று ராஜேந்திர பாலாஜி தெரிவித்திருக்கிறார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் அதிமுக முன்னாள் அமைச்சர் KD ராஜேந்திர பாலாஜி பேட்டியளித்தார்.
முருக பக்தர்கள் மாநாடு திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கு பீதியை ஏற்படுத்தியுள்ளது என்றும் அவர் தெரிவித்திருந்தார்.